ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் போன தடவை போட்ட லெசன் 8க்கு அப்புறம் உள்ள இந்த லெசன் ஆக்கும். அதில் வந்து லீவ் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் விலாவரியாக சொன்னோம். பட் இதில் வந்து கெட்டு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ காரில் போகிறோம்னு வைங்களேன், அது வந்து சீட் பெல்ட்டை கழட்டணும். அப்போ ஃபாசன் த சீட் பெல்ட் அப்படின்னு சொல்லணும். ஃபாசன் த சீட் பெல்ட் அப்படின்னு சொல்லணும். இப்போ தாலியை கட்டுறோம்னு வைங்களேன், டை த நப்ஷியல் நாட், டை த நப்ஷியல் நாட் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை டீச்சரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லும்போது த டீச்சர் கெனாட் கண்ட்ரோல் த ஸ்டூடெண்ட்ஸ், த டீச்சர் கெனாட் கண்ட்ரோல் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது பில்ட் எ ஹவுஸ் அல்லது கன்ஸ்ட்ரக்ட் எ ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு காயப்பட்டிருக்கணும் வைங்களேன், நம்ம உடம்புல எங்கேயாவது அடி விழுந்திருக்கு அப்படின்னு வைங்களேன், பேண்டேஜை வைத்து கட்டணும் அப்படின்னு சொன்னால் பேண்டேஜ் த வூண்ட் அப்படின்னு சொல்லணும். ஒரு பார்சலை கட்டும்போது பேக் த பார்சல், அதாவது பேக் பிஏசிகே பேக் த பார்சல் அப்படின்னு சொல்லணும். இப்போ வேட்டியை கட்ட சொல்கிறோம்னு வைங்களேன், வியர் எ டோட்டி, அல்லது சேலையை கட்டணும் வியர் எ சாரி அப்படின்னு சொல்லணும். இப்போ பூவை கட்டும்போது ஸ்ட்ரிங், எஸ்டிஆர்ஐஜி, ஸ்ட்ரிங் த ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம வந்து கையை கட்டிட்டு நிற்கோம்னு வைங்களேன், அதை வந்து டோன்ட் ஃபோல்டு யுவர் ஹேண்ட்ஸ் அக்ராஸ் த செஸ்ட், கையை கட்டிட்டு நிற்காத அப்படின்னு சொல்லும்போது கெட்டு அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு வந்து சளி வந்து சின்ன குழந்தைகளுக்கு நெஞ்சில் ரொம்ப கெட்டி இருக்குன்னு வைங்களேன், அந்த ஃப்ளம், பிஹெச்எல்இஜிஎம், ஃப்ளம் ஹேஸ் அக்யூமுலேட்டட் இன் த செஸ்ட் அப்படின்னு சொல்லணும். இப்போது ஒரு காலேஜ்லேயோ பள்ளிக்கூடத்துலேயோ ஃபீஸை கட்டணும் அப்படின்னா ரெமிட் த ஃபீஸ், பே த ஃபீஸ் அப்படின்னு சொல்லணும். ஒரு நாய் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்குது, அதை வந்து கை துவச்சி கட்டணும் அப்படின்னா டெதர் த டாக், டிஇடிஹெச், டெதர் த டாக் டு த போல், அந்த போலில் வந்து அந்த நாயை கட்டு, டெதர் த டாக் டு த கேட், கேட்டில் அதை கட்டி போடு அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கெட்டு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளவு சென்டென்ஸாக வித்தியாசமாக சொல்கிறது தான். நடைய கட்டுன்னு சொல்கிறோம்னு வைங்களேன், பி ஆஃப் த சைட், இந்த ஆஃப் வந்து ஓஎஃப்எஃப், நடைய கட்டு. அப்போ கெட்டுங்கிறதுக்கு இவ்வளவு லாங்குவேஜ் இருக்குது. இதெல்லாம் நம்ம தரவாக பண்ணும்போது தான் நம்மளுடைய லாங்குவேஜோட என்ஹான்ஸ்மெண்ட்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு பகிர்ந்துக்கிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அந்த லீவ் அப்படிங்கிற வீடியோ பொருளையும் நாங்கள் வந்து வித்தியாசமாக சொல்லியிருக்கிறோம். இதுலேயும் கெட்டு அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ண வர்றவங்க, ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண வர்றவங்க. தேங்க்யூ.